பிறவி. அவையார் சொல்லுவாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மனிதனாக பிறக்கிறதுக்கு இந்த ஆத்மா ஒவ்வொரு காலகட்டமாக மாறி, அதனால தான் நம்ம திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பேழையாய் கணங்களாய் வல்லரசராகி தேவராய் முனிவராய் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பிறப்பும் எடுக்கும்போதும் இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்காக இந்த ஆத்மாவானது ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வருமா. எதுக்காகனா நம்மளுடைய கர்மாவை சரி பண்ணிக்கிறதுக்கும் கர்மாவை அனுபவித்து தீர்க்கறதுக்கும் தான் இந்த பிறவி மனித பிறவி நம்ம எடுக்கிறது. அப்போ எல்லாருமே அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் பிறப்போமானா கண்டிப்பாக நம்ம அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் பிறப்போம். அது அவங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை பாதையானது நமக்கு போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஒரு சிலர் கேட்போம், நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் யாருக்குமே எந்த பாவமும் பண்ணலையே, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என் பிறந்த நாள்லேருந்து நான் சந்தோஷம் அப்படிங்கிறதையே என்னால் அனுபவிக்க முடியலையே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு கர்மாவை சொல்லுதா இல்லைங்களா. அதுதான் தசாபுத்தி வழியே நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே மாறி மாறி இன்ப துன்பங்களாக மாறி மாறி நம்மளுக்கு என்ன பண்ணுது, கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த உயிர் ஒரு சரீரத்தில் ஒரு தாயுடைய கருவறைக்கு போகும்போது இந்த ஆத்மா உடம்பெடுக்கும்போது இறைவனிடம் நான் என்னுடைய கர்மாவை நான் சரி பண்ணிட்டு நான் அனுபவித்து தீர்த்துட்டு உன்னை தேடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிறவியை இந்த மனித பிறவியை எடுத்து வருமா. வந்தோடனே தொப்புள் கொடி கட் பண்ண உடனே முதல் சுவாசம் உள்ளே போயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கரு உருவான நேரம் நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த குழந்தை பிறந்து தாயும் குழந்தையும் பிரியும் போது அந்த தொப்புள் கொடி வெட்டும் போது நம்ம நேரத்தை குறிச்சிட்டு டாக்டர் சொல்லுவாங்க 11, 5, 12, 3. இப்போ என்னன்னா அந்த நேரம் தான் அந்த குழந்தையுடைய கர்மா அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா. நான் நிறைய கர்மாவை பற்றி பேசியிருப்பேன். அப்போ அந்த அந்த முதல் சுவாசம் உள்ள போகும்போது தொடுதல் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா ஒருத்தங்க அந்த அந்த சுவாசம் உள்ள போனோன்னே அந்த குழந்தைய எடுத்து ஒருத்தங்க கையில் வச்சுக்குவாங்க. அப்போ அந்த தொடு உணர்வு அது முதல்ல வேலை செய்யாங்க. அப்போ சுவாசம் உள்ள போகும்போது மூக்கு அந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்களும் அந்த மானிட பிறவியை தன்னுடைய மாயைக்குள்ளே கொண்டு வரும். கண்ணு பார்க்குது, காது கேட்குது, என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது, புதுசாக இருக்குது. திடீர்னு நம்ம ஒரு உலகத்துக்கு வந்துட்டோன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுதுங்க, அழுகுது. அப்போ அந்த மனித பிறவி எடுத்தாச்சு. அந்த நேரம் தான் நம்ம ஜாதகத்தை என்ன பண்ணுறோம், கிரக அடைவுகள்னு நம்ம ஜாதகத்தை போடுறோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே டைம் பார்த்து சூரியன் எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குது, சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதுதான் அந்த குழந்தையோட ராசி. சூரியன் இன்றைய நாள் இந்த வான்வெளி மண்டலத்தில் எந்த டிகிரியில் போகுது, அந்த டிகிரி எந்த வீட்டில் விழுகுது, அது லக்னம். புரியுதுங்களா. அப்போ அடுத்தது குரு, எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா குரு மாறுறாரு. செவ்வாய், புதன், ராகு, சனி, கேது, சுக்கிரன், இப்படி 9 கிரகங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாதகம் இப்போ என்ன இந்த நிமிஷம் ஒரு குழந்தை பிறகுது 8-10 அப்படின்னா இந்த நிமிஷம் என்ன கிரக நிலை இருக்கோ அதை ஜாதகத்தில் கொடுத்துட்றாங்க. கீழே எழுதிடுறாங்க தசா இருப்பு, மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு மீதி. அப்படின்னா என்னங்க, ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய திசை முடிவில் அந்த ஆத்மா இறப்படைஞ்சிருக்கும். அது மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும். அந்த திசை மீதி போக இருக்கும். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா புனர்பூசம் 3 பாதமும் அதை அனுபவிச்சிருக்கும். குரு தசையில்
முக்கால்வாசி பாதி அது போயிருக்கும். 16 வருஷம் நாங்கள் 16 வருஷம், அப்போ 4 வருஷம்தான் இருக்கும். அப்போ புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தா குரு திசை இருப்பு 4 வருஷம் போடுறாங்க இல்லையா. அடுத்தது அப்படியே சனி திசை வருது. இந்த மாதிரி அடுத்தடுத்த திசைகள் மாறிட்டே போகுது. அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறத நம்மளுக்கு மதி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விதி தீர்மானம் பண்ணுறது லக்னம், அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறது சந்திரன். இப்போ ஒரு உயிர் உடம்புல பிறந்துருது, உயிர் வளருதா உடம்பு வளருதா? உடம்பு தான் வளருது இல்லையா. அப்போ இந்த உடம்பு வளரும்போது நமக்கு என்ன மாறுது? ஒரு குழந்தை கருவாக இருக்கும்போது இத்தினூண்டு கையில் கொடுக்குறாங்க. 1 மாதத்தில் ஒரு வளர்ச்சி ஆகுது, 3 மாதத்தில் ஒரு வளர்ச்சி, 1 வருஷத்தில் ஒரு வளர்ச்சி, 2 வயசில் ஒரு வளர்ச்சி, 3 வயசில் ஒரு வளர்ச்சின்னு இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பானது மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுதான் சந்திரன். அப்போ அதே மாதிரி மனசு, நம்ம காலையில் ஒரு மனநிலையில் இருப்போம், மத்தியானம் ஒரு மனநிலையில் இருப்போம், ஒன்றும் வேண்டாங்க 7 மணிக்கு ஒரு மனநிலையில் இருப்போம், இப்போ ஒரு மனநிலையில் நம்ம இருப்போம் இல்லையா. அப்போ இந்த மாறிக்கொண்டே இருப்பது தான் சந்திரன். அதுதான் மதி, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடல் அப்படிங்கிறத சந்திரன் சொல்லி நம்மளுக்கு ஜாதகத்தில் கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் நம்ம மாற்றங்கள் எல்லாமே மாறிட்டே இருக்கு. இப்போ உயிருக்கு ட்ரெஸ்ஸு தேவையான கிடையாது, உடம்புக்கு தான் ட்ரெஸ்ஸு தேவை. உயிருக்கு சாப்பாடு வேணுமானா கிடையாது, உடம்புக்கு தான் சாப்பாடு வேணும். உயிருக்கு ஆசாபாசை இருக்குதானே கிடையாது, மனசுக்கு தான் இருக்குது. இந்த உடம்புக்கு தான் சந்தோஷம் சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடியது எதுனா இந்த உடம்பு தாங்க. அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஜீன், அதாவது நோய். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜீன் வழியாக ஒரு நோய் வருது அப்படின்னா, ஒரு சக்கரை வியாதி இருக்குது, ஒரு பக்கவாதம் வந்திருக்கு, இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னென்னா அதனுடைய ஜீனாக இங்கே வரும். அது ஜீன்கிறது என்னென்னா கர்மா. அப்போ அந்த கர்மா தான் என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து அந்த குழந்தைக்கு அந்த கர்மா வந்து முதல்ல தாத்தாட்டிருந்து அப்பாட்டிருந்து மகனுக்கு போகுது. அப்போ தாத்தா சம்பாரித்து வச்சு சொத்து சம்பாரித்து வச்சா நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். அதே தாத்தா பாவம் சம்பாரித்து வச்சா அது எங்கே போகும்? அதுவும் பேரனுக்கு தான் வரும். அதுதான் இந்த கர்மாவுடைய தொடர்ச்சி. நான் ஏன் வந்து இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், நான் ஏன் வந்து இந்த தாத்தா பாட்டிக்கு இந்த வம்சத்தில் நான் வந்து ஏன் பிறந்தேன், இந்த முன்னோர்கள் ஏன் எனக்கு இப்படி இருக்காங்க, எங்கள் தாத்தா நல்லா வாழ்ந்தார், இல்லை எங்கள் தாத்தா ஒன்றுக்குமே இல்லாமல் போயிட்டாரு சொல்கிறோமா இல்லையா. அப்போ நம்மளுடைய கர்மாவும் பெற்ற தாய் தந்தையருடைய கர்மாவும் முன்னோர்களுடைய கர்மாவும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த உயிரானது இந்த வீட்டில் வந்து இவங்களுடைய வயிற்றில் பிறந்து தான் இந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி தீர்மானிக்கப்பட்டது. அது மதி வழியாக, சந்திரன் வழியாக, தசாபதி வழியாக, கோச்சார கிரகங்கள் வழியாக நமக்கு என்ன பண்ணுதுங்க, ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டி சரி, இன்னைக்கு என்ன நடக்கணும்னு விதி தீர்மானம் பண்ணிச்சோ அது இன்னைக்கு நடந்தே தீரும். அது நாம் நினைக்கிறோம் நான் இன்னைக்கு லைவ் பண்ணுறேன்னு கிடையாது. அது ஏற்கனவே முடிவு பண்ணது. இன்னைக்கு பிரபஞ்சத்தின் வழியாக என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கு, அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்கிறது எல்லாமே என்னென்னா விதி தீர்மானம் பண்ணுது, அதை மதி வழியாக செயல்படுத்துது. உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் தெரியுங்களா, நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகணும், நான் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணம் வரும்போது உங்களை பிரபஞ்சமானது, உங்களுடைய கர்மாவானது உங்களை செயல்பட வைக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்கும். அப்போ 9 கிரகமும் என்னென்ன கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த 9 கிரகமும் எப்படி உறவுகளாக நம்மளுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறாங்க, அந்த 9 கிரகங்களுக்கான உறவுகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருப்போம், அது நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது, அது எந்த மாதிரியான சாபங்களாக மாறுது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவமானது எப்படி நம்மளுக்கு சாபமாக மாறி அந்த சாபத்தை நாம் அனுபவிக்கிறோம். சொல்கிறாங்களா, கம்முன்னு போப்பா, ஏதாவது சாபங்கே கொடுத்துறாரு. அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கோவம் வந்தோன்னே இந்த பிடி சாபத்தை, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், பிடி சாபத்தை, நீ இப்படி ஆயிடணும் அந்த மாதிரி. அப்போ ஏன் அவங்கள அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது, அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள். அப்போ ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் நம்ம
வார்த்தை வழியாக நம்ம வெளியே விடும்போது அது அப்படியே பலிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, எண்ணம் சொல் செயல் அழகானால் நம்மளுடைய வாழ்க்கை அழகாகும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். நம்ம வந்து உதாரண ஜாதகம் நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கிரகமும் எப்படி நமக்கு சாபமாக வருது, நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தோம், அது என்ன சாபத்தை கொண்டு வந்திருக்கு, நமக்கு அதன் மூலமாக எதை நம்ம அனுபவிக்கிறோம், அதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா யார் வேணுங்க? அப்பா வேணும். அப்பா இல்லாமல் குழந்தை பிறக்காது இல்லையா? அப்போ அப்பாங்கிறவர் தான் சூரியன். அப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியனை யாரை குறிக்கக்கூடிய கிரகமாக வச்சுருக்காங்க? தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாக வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ சூரியன்றது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி, வெளிச்சம், அடுத்த ஒரு நிலைக்கு போகிறது சூரியன். தலைமை பண்பு, தலைமை, உயர்ந்த பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசியல், அரசு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே சூரியன். அப்ப ஒரு ஜாதகம் சொல்லுவாங்க, அப்பா சரியா இருந்தா புள்ள தானா நல்லா இருப்பான் சொல்றாங்களா இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தையாக்கி யார் முக்கியம்? ஃபர்ஸ்ட் தேவை அப்பா. அம்மா சாப்பாடு ஊட்டுறாங்க, அம்மா வளர்க்குறாங்க, அப்பா என்ன கொடுக்குறாருங்க? அறிவை கொடுக்குறாரு. மாதா பிதா குரு தெய்வம். அப்போ ஒரு தந்தை இல்லாத ஒரு குழந்தைக்கு என்ன வளராதுங்க? அறிவு வளராது. ஒரு ஆசானாக இருந்து தன்னோட குழந்தைய அரவணைச்சு போறது யார் அப்படின்னா சூரியன், அப்பா. அப்ப ஒரு ஜாதகத்துல எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு ஜாதகத்துல சூரியன் உச்சமா இருக்குங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். எனக்கு ஜாதகத்துல சூரியன் நீசமா இருக்குங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன எதுல வந்து எப்படி நம்ம கர்மாவை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் பாதிக்கப்பட்டால் அப்பா அந்த குழந்தை பிறந்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அடுத்தது அந்த குழந்தை பிறந்தோடனே அப்பாவுக்கு தொழிலில் நஷ்டமாயிரும். அப்பாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது அவங்க அப்பாவால் என்ன செய்ய முடியாதுங்க? செய்ய முடியாது. அடுத்தது சூரியன்னா அப்பான்னு நம்ம சொல்லிட்டோம். அப்பாவுடைய சொத்து, அப்பாவுடைய அரவணைப்பு, அப்பாவுடைய பாதுகாப்பு, அப்பாவுடைய அன்பு, இது எல்லாமே சூரியன் தான். ஆனால் ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு சூரியன் 10லிங்க திக்பலம். சூரியன் 10ல் இருந்தால் திக்பலம்னு நம்ம சொல்லுவோம் ஜாதகத்தில். ஆனால் சூரியன் 10ல் இருக்கும், அப்பா இருக்க மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்? அப்போ அந்த சூரியன் எப்படி நம்ம ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, நாம் எந்த மாதிரியான சாபத்தை அனுபவிச்சுட்டு வந்தோம், நாம் பாவம் பண்ணணும், அது எப்படி சாபமாக வந்தது? இப்போ ஒரு குழந்தை கரு உருவானோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறது? முதல்ல சந்தோஷப்படுறது யாருங்க? அப்பா, அம்மா. ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொல்றாங்க? நீ அப்பாவாயிட்டப்பா. அப்போ அந்த உலகத்திலேயே தான் பிறந்ததை விட தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது அளவிட முடியாத சந்தோஷம். அப்ப அந்த சந்தோஷமா அந்த ஏத்துக்கிட்ட அப்பாவே அந்த குழந்தை வளரவோ அல்லது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமோ விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு குழந்தை வேணும்னு தவம் இருக்கிறாங்க, குழந்தை பிறந்துருது, பிறந்தோன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துடுது, அப்பா பிரிஞ்சு போயிடுறாரு குழந்தைய விட்டு. ஏன், என்ன காரணம்? குழந்தை வேணும்னு தான் தவம் இருந்தாங்க, பிறந்தோடனே ஏன் போனாங்க? அப்போ அவங்களுடைய அந்த குழந்தையுடைய ஆத்மாவானது அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? முன் ஜென்மத்தில் தப்பு பண்ணி துரோகம் பண்ணி அங்க அப்பா சாபம் கொடுத்துருப்பார். இவன் செஞ்ச பாவத்தினால ஏற்பட்ட சாபம் இங்க என்னவாயிருதுங்க? திரும்ப அப்பாவுடைய அன்பா அனுபவிக்க முடியாது. அப்பானா உயிரா இருப்பாங்க, ஆனா அப்பா என்ன பண்ண மாட்டாருங்க? ஏத்துக்கவே மாட்டார். ஒரு வீட்டில் 2 குழந்தை பிறக்குது,
எல்லா அப்பா அம்மாவுக்கும் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான். ஆனால் ஒரு பையனுக்கு மட்டும் செய்கிறாங்க, ஒரு பையனுக்கு செய்கிறதில்ல. ஏன்? இந்த ஜாதகர், இந்த ஆத்மா அவங்களுக்கு பண்ணின துரோகத்துக்கு அவங்க இப்போ நமக்கு பண்ணுறாங்க. இதுதாங்க கான்செப்ட், வேற கான்செப்டே கிடையாது. அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம கூட வந்து சேர்றவங்களா இருக்கட்டும், நம்மளை விட்டு போகிறவங்களா இருக்கட்டும், வாடிக்கையாளராக இருக்கட்டும், உறவாக இருந்தாலும் சரி. ரோட்டில் இப்போ இன்னைக்கு ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா இல்லாமல் அவங்கள நம்ம சந்திக்கவே மாட்டோம். இப்போ ஒருத்தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவங்க நல்லா பார்த்து பழகியிருப்போம். நம்ம நினச்சிருப்போம் இவங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு. 10-15 வருஷம் பார்க்கவே முடியாது. பிரபஞ்சம் என்ன பண்ணுங்க, தள்ளி வச்சிரும். அப்போ அந்த கர்மா போகும்போது அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் ஒவ்வொருத்தருமே கர்மாவுடைய தொடர்ச்சி. அப்போ சூரியன்னா நமக்கு தந்தை. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேள்வி இருக்குல்ல. ஏங்க மேடம் 10 இருக்கு திக்பலங்கிறீங்க, சூரியன் ஆட்சியாக இருக்கு, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கும்பலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கு, கல்யாணம் ஆகலை. மத்தியானம் லைவ் செஷனில் பார்த்தோம், 36 வயசு. ஏன்? சூரியன் நல்லா தானே இருக்கு. இப்போ சூரியன் நல்லா இருந்தால் லக்கணத்துக்கு அது 7ஆம் அதிபதி. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணா, கல்யாணத்தை கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல? கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இந்த சூரியன் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் பாவமாக வருதோ அந்த பாவகம் சார்ந்து நமக்கு ஒரு சாபத்தை நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம். உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துப்போம். மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன். ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்காருப்பா, சூப்பராக இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கு, உன் தாத்தா நல்லா வாழ்ந்திருப்பாரு, சொத்தெல்லாம் நிறையா இருக்கும், நல்ல பேர் சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருந்திருப்பீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் எதையுமே ஜாதகர் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இங்கே லக்னம் 3 நட்சத்திரத்தில் நிற்கும். அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரத்தில். லக்ன புள்ளி அஸ்வினி பரணியில் நின்னா சூரியன் அங்கே பாதிக்கப்பட்டுவார், முடக்காயிருவார். அந்த லக்னம் தான் கொண்டு வந்த கர்மா என்னங்க, சாபம் என்ன? அப்பாவுடைய பூர்வீக சொத்தை இவர் அனுபவிக்க முடியாது. அவ்வளோதாங்க விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து 5ஆம் பாவம், முன்னோர்களுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்காது, குழந்தைங்களுடைய அன்பு கிடைக்காது. 5ஆம் பாவத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று தான் இருக்காருப்பா, ஆனால் கிடைக்காதுங்க. ஏன்னா முன்ஜென்மத்தில் குழந்தைய கழிச்சிருப்பாங்க. ஏன்னா 5ஆம் பாவம் ஆகிறது இல்லையா, அப்போ குழந்தைய கழிச்சிருப்பாங்க. இப்போ சூரியன்னா மருத்துவம் எடுத்துக்கிறோமா? அப்போ 5ஆம் பாவம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க முன்ஜென்மத்தில் குழந்தைகளை கழிச்சிருப்பாங்க, டாக்டராக இருந்திருப்பாங்க, குழந்தைங்களை கழிக்கிற டாக்டரா. இப்போ 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுனா குழந்தை இருக்காது, அந்த குழந்தைக்காக ஏங்குவாங்க, அல்லது குழந்தைய கழிச்சிருப்பாங்க, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கிரகம் எந்த பாவகத்துக்கு வருதோ அந்த பாவகம் சார்ந்த உறவுகள் நமக்கு பாதிப்பை கொடுத்தே தீரும். இதுதான் விஷயமே. என்னதான் ஆட்சியா இருக்கணும், சரி வேண்டாங்க, மேஷ லக்னம், சூரியன் உச்சமா இருக்கீங்க, சித்திரை மாசம் பிறந்திருக்காங்க, சூப்பரா இருக்கு, நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவீங்க, நல்லா சூப்பரா இருக்கு, உச்சமா இருக்கு சொல்லுவோமா இல்லையா? சூரியன் இங்கே என்ன நட்சத்திரத்தில் நிற்கும், அஸ்வினி பரணியில் நிற்கும், இல்லை கிருத்திகையில் நிற்கும். கிருத்திகையில் நின்னா அவங்களுக்கு தாய் மூலமாக வந்த கர்மா அவங்க அதை அனுபவிக்கணும். அஸ்வினி பரணியில் நின்னா தந்தை மூலமாக, 5ஆம் பாவம் மூலமாக, முற்பிறவியில் இவங்க செய்த பாவமும் இவருடைய முன்னோர்கள் செய்த பாவமும் ஏற்பட்ட சாபத்தினால் இவர்களுக்கு 5ஆம் பாவம் என்பது எப்போதுமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இது உதாரணத்திற்கு நான் சொல்றது, சூரியன் நம்ம எடுத்துக்கிறதுக்காக. அப்போ டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, ஆனால் என்ன பண்ண முடியாதுங்க, அவங்களால சைன் பண்ண முடியாது. ஒரு கர்மா என்ன தெரியுமா பண்ணுங்க, உங்களுக்கு கொடுத்து தான் கிடைக்கும். அப்பா இருப்பாரு, அனுபவிக்க முடியாது, சொத்து இருக்கும், அனுபவிக்க முடியாது, தாத்தா அத்தனை சொத்து வச்சிருப்பாரு, பேரன் ஒரு பைசாவை அனுபவிக்க முடியாது, 3 தலைமுறையா பிரிக்காமையே கிடக்கும். அடுத்தது
குழந்தைங்க வளர்ச்சியில் ஒரு பாதிப்பு கொடுக்கும். குழந்தைங்களுக்கு திருமணம், அதாவதுங்க இதெல்லாம் எப்படி பாதிக்கும்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த தசாபுத்தி வழியாக பாதிக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. அந்தந்த தசாபுத்தி வழியாகவும் கோச்சார கிரகத்தின் வழியாகவும் என்ன பண்ணுதுங்க, அந்த பாதிப்பை கொடுக்குது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நம்மளுக்கு முடக்காகவோ திதி சூனியமாகவோ மாந்தி சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்றிருந்தாலோ தந்தை வழியில் வந்த கர்மா, தந்தையை நாம அவமதிச்சது. அடுத்தது என்னங்க, சூரியன் என்ன, அரசு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள். இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட அந்த நேர்மையான ஹானஸ்டான அதிகாரிகள், அவங்க எல்லாமே சூரியனில் வருவாங்க. அப்போ நம்ம முற்பிறவியில் யாரையெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ அவங்க இப்பிறவியில் வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய கர்மாவை நம்மகிட்ட தீர்த்துட்டு போவாங்க. அப்போ அந்த சூரியன் திதிசூனியமாகவோ மாந்தி சூரியனுடைய நட்சத்திரத்தில், சூரியனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதுல நின்னா இந்த மாந்தி இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் பிளஸ் மாந்தி அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா கண்டிப்பா தந்தை வழியில் ஏற்பட்ட சாபம். சூரியனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமான பயன்களும் நம்ம ஜாதகத்துல நல்லாவே இருந்தாலும் அனுபவிக்க முடியாதுங்க. இப்பிறவியில் அப்பா 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 அப்பான்னு கிடப்பான், ஆனா அப்பா சட்டையே பண்ண மாட்டார். அப்பா நல்லா பார்த்துக்குவாரு, பையன் சட்டையே பண்ண மாட்டான். அதுக்கு அடுத்தது வேற கிரகம். இப்போ சூரியனை பற்றி மட்டும். அப்போ சூரியன் பாதிக்கப்பட்டால் தலை மூளை எப்பவுமே என்ன பண்ணுங்க, சூடாகவே இருக்கும், டென்ஷனாகவே இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போ மூளையில் சிந்தனைகள் சரியா இருக்காது. இந்த தலைக்கு போகிற நரம்புல பாதிப்பு இருக்கு, மூளையில் பாதிப்பு ஏற்படுறது, முதுகு தண்டு வடத்தில் பாதிப்பு ஏற்படுறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, இதெல்லாமே சூரியன். இப்போ இதெல்லாமே நமக்கு ஜீன் வழியா கர்மாவின் வழியா வரக்கூடிய நோயா அல்லது நாமளா ஏற்படுத்திக்கிறோம். எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த நோய் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி சரி பண்ணலாம், இதுதான் பாயிண்ட். ஒரு வந்துருச்சு, அதை எப்படி சரி பண்ணுறோம். 50 வயசுக்கு மேலேனா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு 25 வயசுனா ஒரு 50% தான், ஒரு 10 வயசுனா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு ஜாதகத்தில் அப்பாவுடைய இது வந்து சரியில்லை, அவங்க அப்பா வந்து இந்த குழந்தைய எதுவுமே பார்த்துக்கல, அப்போ இந்த குழந்தை அந்த சூரியனுடைய கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்குது அப்படின்னா அதை தீர்த்துக்க, அதாவது அதுக்கான சில நிவர்த்திகள் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாங்க, அந்த சூரியனுடைய கிரகத்தினுடைய பாதிப்பை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி? சில வழிபாடுகள், சில பரிகாரங்கள்னு என்னங்க, இன்னைக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ம உள் உணர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நமக்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு பண்ணுறது அவங்க அப்பாவை மதிக்கவே மாட்டான். ஆனால் என்ன பண்ணணும்னா அப்பா காலில் டெய்லி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா எது வரைக்கும் அவனுடைய கர்மா தொடதோ அது வரைக்கும் அவங்க அப்பா என்ன பண்ண மாட்டாருங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த கர்மாவோட கணக்கு டேலி ஆனதுக்கப்புறம் தான் அப்பா திரும்பி பார்ப்பார். பரவாயில்லையே பையன் நல்லா மாறிட்டானே அப்படி. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சூரியன், அப்போ கிரகங்களுக்கு தலைமையான கிரகம் சூரியன்,
கடவுள முதன்மையான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சூரியனுக்கு சிவபெருமான் வழிபாடு. இப்போ சிவ ஆலயங்களில் போய் என்ன பண்ணுங்க, உளவார பணி செய்யணும். போய் அங்கே போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டாம், அர்ச்சனை பண்ண வேண்டாம், பூ மாலை சாத்த வேண்டாம். சிவ ஆலயங்களில் என்ன பண்ணும், நம்மளுடைய உடம்பை சந்திரன் சொல்லக்கூடிய இந்த உடலை வருத்தி பணி செய்யணும். அப்படி பணி செய்யும்போது என்னங்க, அந்த சூரியனுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். நிறைய இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் கோவில்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த சூரியன் மாந்தினா அப்பாவுடைய இறப்புக்கு பின்னாடி தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வரும். அது தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் நிம்மதியாக இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகம் சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த பாவகம் சார்ந்து அந்த இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். அது கோச்சாரத்தில் அந்த கிரகம் அந்த மாந்தியை டச் பண்ணும்போது அப்பாவுக்கு மரணத்தை சம்பவிக்கும். அடுத்தது இவருக்கு, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் முதல் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா உருவாகுது. எல்லா கிரகமும் வேணும். அதில் முதல்ல விதை போடுறது எதுன்னா மாந்தி, அடுத்தது கேது, அப்புறம் ராகு. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம அந்த குழந்தையினுடைய அந்த உடலையும் மனதையும் ஆக்கிரமிக்குது. நம்மளுடைய உடம்பே அதுக்கு சாட்சி. எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய உடம்புல 9 கிரகங்களும் 12 ராசியும் 27 நட்சத்திரங்களும் நம்ம உடம்புல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. சொன்னாலும் சொல்லலைனாலும், நாம் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அவங்க வேலையை கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த ஹார்ட்டை கொஞ்ச நேரம் நிறுத்தி வை அப்படின்னா நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. கண்ணை கொஞ்ச நேரம் அப்படியே சிமிட்டாமல் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்தந்த உறுப்புகளை அந்தந்த கிரகங்கள் ஆளுமை செய்து என்ன பண்ணிகிட்டே இருக்குதுங்க, அதை செயல்படுத்திகிட்டே இருக்கு. அப்போ சூரியனை யார் செயல்படுத்துறது? தலையை செயல்படுத்துவார், மூளையை செயல்படுத்தக்கூடிய. இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க, மூளை வளர்ச்சி இல்லாமல். அப்போ அந்த குழந்தையுடைய ஜாதகத்திலையும் அவங்க அப்பாவுடைய ஜாதகத்திலையும் சூரியன் பாதிக்கப்பட்டு, அதுவும் சொல்லக்கூடிய தலைப்பகுதியாக இருந்து லக்னமும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். போதுங்களா? அந்த தலை சார்ந்த பிரச்சனைகள், அந்த மூளை சார்ந்த பிரச்சனைகள், மூளை வளர்ச்சி இல்லாத தன்மை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ சூரியன்னா அப்பா மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, அப்பா இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு அவங்கள எப்பவுமே மதிக்கணும். அவங்கள என்ன பண்ணக்கூடாதுங்க, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அப்போ அதெல்லாமே நமக்கு என்ன ஆகுங்க, மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்கணும். இந்த பிறவியில் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ, அப்பாவை அடிக்கிறான், அப்பாவை திட்டுறான், அப்பாவை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அடுத்து, ஏன்னா இது உங்கள் அப்பாவுக்கான கர்மா. இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கான கர்மா, உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் வரும். அப்போ என்ன பண்ணக்கூடாதுங்க, அப்பாவை பாதுகாக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சேவை செய்யணும். சிவ ஆலயங்களில் என்ன பண்ணலாங்க, நம்ம உளவார பணிகள் செய்யலாம், சிவ வழிபாடு செய்யலாம், சூரியனுடைய வழிபாடு செய்யலாம், சூரியனுடைய ஆலயங்களுக்கு செல்லலாம், சூரியனார் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம். அடுத்தது கோதுமை, சூரியன்னா கோதுமை, கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணலாங்க, தானம் கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு கோதுமை தானம் கொடுக்கலாம். இது மாதிரி எல்லாம் நம்ம செய்யும்போது அந்த சூரியன் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த கர்மாவை அனுபவிக்க அதை செய்ய நம்மளுக்கு என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக தர்மங்கள் செய்ய கர்மங்கள் குறையும். அப்போ குறைஞ்சிக்கிட்டே வர நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடலாம். அப்போ சூரியன்னா அரசாங்க உத்தியோகம் இல்லை, அரசாங்க உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது, அரசியல் சார்ந்த விஷயங்களை நான் தோற்று போயிடுறேன், என்னால் ஜெயிக்க முடியல, எங்கள் அப்பா எனக்கு பிரச்சனையாகவே இருக்காரு, இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன். அப்போ
நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு கடைசியில் உங்களுடைய ஜாதகத்தை நான் போட்டு சில ஆய்வுகள் பண்ணி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணியே நம்ம சொல்லலாம். சரிங்களா?